தாமிரபரணியை ஆட்சி செய்யும் தங்க மகன் திருநெல்வேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள். 1950 ஏழை வீட்டுல 10 பாத்திரம் ஈராபெண் அம்மையார் 5 வீட்டுல பாத்திரம் கழுவு அதுல பிறந்து இந்தியாவுடைய பிரதமர் அமைச்சர். மோடியை பத்தி யாரு குற்றம் பத்தி சுண்டக்காய் உதயநிதி ஸ்டாலின். சுண்டக்காய் மோடி ஐயாவுடைய காலுக்கு போடக்கூடிய செருப்புல இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் மக்கள் நாம கேட்கணுமா? சாமானிய மக்கள் நாம் கேட்க வேண்டுமா? மோடி ஐயாவுடைய கால் இருக்கக்கூடிய செருப்பில் இருக்கக்கூடிய அழுக்கு இதை வந்து நமக்கு பாடம் எடுக்கின்றார் உதயநிதி ஸ்டாலின் வந்து பேசுறாரு. மோடி ஐயா நான் இல்லைங்க, நான் ஒரு சாதாரண விவசாயினுடைய பையனுங்க, அவ்வளவுதாங்க. நான் சாதாரண விவசாயி பையன். என்னுடைய தந்தை தாய் இன்னைக்கு வீட்டுக்கு போய் பாத்தீங்கன்னா தோட்டத்தில் விவசாயம் செய்து கொண்டிருப்பார்கள். இன்னைக்கு மாடு மேய்த்துக் கொண்டிருப்பார். நிதியமைச்சர் பிடிஆர் 2 முறை தன்னுடைய வாழ்க்கையில உண்மை பேசியிருக்காருங்க ஐயா. ஒரு முறை சொன்னாரு மகனும் மருமனும் 30,000 கோடி ரூபாய் கொள்ளெடுத்திருக்காங்க, முதல் முறை பேசிய உண்மை. 2வது முறை ஒரு உண்மை சொன்னாரு, தமிழகத்தில் டாஸ்மாக் மூலமாக வரக்கூடிய வருமானம் என்பது வெறும் 50% தான். 50% இவங்க ஏமாத்திடுறாங்க. கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்காக வீதியில நின்று புள்ளியில நின்று போதை என்று நான் போராடி கொண்டிருக்கின்றேன். இது கடைசி முயற்சி. தமிழகத்தை இந்த திராவிட புத்தலாட்டக்காரர்களும் இருக்கக்கூடிய கடைசி முயற்சி. கடைசி முயற்சி, கடைசி முயற்சி. பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சிகளாம். அடல் பிகாரி வாஜ்பாய் அவருக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கிடைத்ததுங்க. அந்த மனிதனுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கிடைத்தது, இந்தியாவுடைய ஜனாதிபதியாக யாரை நியமிக்க வேண்டும். அந்த மனிதன் தமிழ்நாட்டை சார்ந்த இஸ்லாமியர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை நியமித்தார். மு.க. ஸ்டாலின் ஐயா கையில பேப்பர் இல்லாம 5 நாள் வாழ சொல்லுங்க ஐயா. அரசியல் விட்டு போய 5 நாள் பேப்பர் இல்லாம திராவிட மாடல் முதலமைச்சர். திராவிட மாடல் முதலமைச்சர் முதலமைச்சர் துண்டுச்சீட்டை பார்த்து படிக்கிறவர் ராகுல் காந்தி பாருங்க, அப்படி சூப்பரா அந்த பேரிகேடு மேல குதிச்சு போய் ஜிலேபி வாங்கிட்டு கொடுத்தாங்க. இந்த காவல்துறைங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஏசிபி எல்லாம் டிசிபி எல்லாம். இதே நீங்கள் நானும் பேரிகேடு மேல குதிச்சிருந்தா பிடிச்சு கொண்டே போலீஸ் ஸ்டேஷன் உட்கார வச்சிருக்கோம். சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த கோயம்புத்தூர் பாராளுமன்ற தேர்தலுடைய ஏப்ரல் 19ஆம் தேதி இந்த வாக்குப்பதிவு என்பது ஏதோ 3 வேட்பாளர்கள் நிக்கிறாங்க. நீங்க அதர்மத்திற்கும் தர்மத்திற்கும் நடக்கக்கூடிய கோயம்புத்தூரில் நடந்து கொண்டிருக்கிறோம். அதர்மத்திற்கும் தர்மத்திற்கும் ஒரு பெரிய போர் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. பணபலம், ஜனபலம், ஆள்பலம், சாராயத்திலே சம்பாதித்த பணம், கஞ்சால சம்பாதித்த பணம், 33 மாதமாக கொள்ளையடித்த பணம் எல்லாம் ஒரு பக்கம் வரிசைப்பட்டு நிற்கிறது. நான் இல்லைங்க, நான் ஒரு சாதாரண விவசாயினுடைய பையனுங்க, அவ்வளவுதாங்க. நான் சாதாரண விவசாயி பையன். என்னுடைய தந்தை தாய் இன்னைக்கு வீட்டுக்கு போய் பாத்தீங்கன்னா தோட்டத்தில் விவசாயம் செய்து கொண்டிருப்பார்கள். இன்னைக்கு மாடு மேய்த்துக் கொண்டிருப்பார்கள். அது என்னுடைய பெருமை மிகுந்த அடையாளமாக முன்னால் நின்று கொண்டிருக்கிறது. ஒரு பெருமை மிகுந்த அடையாளம். முதல் தலைமுறை பட்டதாரி, முதல் தலைமுறை கிராமத்திலே ஒரு காலேஜுக்கு போன மனிதன், முதல் தலைமுறை அப்பா 10வது படிச்சாங்க, அம்மா 6வது படிச்சாங்க. அதையெல்லாம் தாண்டி அவருடைய அன்பால், கடின உழைப்பால் படிப்பு இங்கே வந்து உங்களுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த கொடூரவாதிகளுடைய அரசியல் சட்டத்தை அடக்கி காட்ட வேண்டும் என்று 70 ஆண்டு காலமாக தமிழகத்தினுடைய அரசியல இந்த கலைவர் கூட்டம் தீர்மானித்துக் கொண்டிருக்கின்றார்கள். 70 ஆண்டு காலமா எந்திரிச்சு நிக்கணுமா, உட்காரணுமா, கை கட்ட நிக்கணுமா? அவன் 5 வருஷத்துக்கு ஒருக்காக வந்து ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு 500 ரூபாய் கொடுத்து வாங்கிக்கணுமா? அப்படித்தான் இங்கே தேர்தல் நடத்தப்பட வேண்டுமா? அந்த சகோதர சகோதரிகளை இன்னைக்கு சாதாரண மனிதர்கள் நாம் கிளர்ந்து எழுந்திருக்கின்றோம், புரட்சி செய்து கொண்டிருக்கின்றோம். கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி தமிழ்நாடு முழுவதும் இதை மாற்றி காட்ட வேண்டும் என்று இருக்கின்றோம். அருமை சகோதர சகோதரிகளே, சாதாரண எடுத்துக்காதீங்க. தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தை மீட்டெடுப்பதற்கான சண்டை இது. எனக்கு எதிர்ப்பு இல்லை. கோயம்புத்தூர்ல எதற்கு காவல்துறை என்னை கங்கணம் கட்டிக்கொண்டு சுற்றி வளைத்து நிற்கின்றார்கள்? எதுக்கு டிஆர்பி ராஜா வந்து கோயம்புத்தூர்ல உட்கார்ந்திருக்காரு? தொழில்துறை அமைச்சர் எதுக்கு உட்கார்ந்திருக்காருங்க? டிஆர் பாலனுடைய சம்பந்தி எதற்கு இருகூரில் உட்கார்ந்து தடுத்து நிறுத்துகின்றார்கள்?
சாராய காசு, சாராய காசு. நான் சாராயத்தை எதிர்க்கின்றேன். 52,000 கோடி ரூபாய், 52,000 கோடி ரூபாய் டாஸ்மாக் மூலமாக அரசுக்கு வரக்கூடிய வருமானம். நிதியமைச்சர் பிடிஆர் 2 முறை தன்னுடைய வாழ்க்கையில உண்மை பேசியிருக்காருங்க ஐயா. ஒரு முறை சொன்னார் மகனும் மருமனும் 30,000 கோடி ரூபாய் கொள்ளெடுத்திருக்காங்க, முதல் முறை பேசிய உண்மை. இரண்டாவது முறை ஒரு உண்மை சொன்னாரு, தமிழகத்தில் டாஸ்மாக் மூலமாக வரக்கூடிய வருமானம் என்பது வெறும் 50% தான். 50% இவங்க ஏமாத்திடுறாங்க. அப்படி என்றால் டாஸ்மாக் மூலம் உண்மையாக வரக்கூடியது 1,00,000 கோடி ரூபாய். 52,000 கோடி தான் ஐயா டாஸ்மாக் மூலமாக பில்லு போட்டு வர்றது. இன்னும் 50,000 கோடி ரூபாய் சந்துக்கடையினுடைய காசு. டிஆர் பாலு நடத்தக்கூடிய சாராய ஆலை கிங்ஸ் கெமிக்கல் மட்டுமே டாஸ்மாக் நிறுவனத்திற்கு கிட்டத்தட்ட 40% பேரையும் விஸ்கி கொடுக்கிறான். 40%. இவ்வளவு காசு வர்றத ஒரு சாதாரண மனிதன், உங்களை போன்ற ஒரு மனிதன், நடுத்தர குடும்பத்திலிருந்து வந்த ஒரு மனிதன், விவசாய குடும்பத்திலிருந்து வந்த ஒரு மனிதன் இதை நிறுத்தன்னு சொன்னா இவங்க சும்மா இருப்பாங்களா? இந்த சாராயத்தை வைத்து தலைமுறையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். டிஆர் பாலு சம்பந்தி இங்கதான் இருக்கார், இரும்பூர். உங்களுக்கு இந்த கதையை சொல்ற நல்லா கேட்டுங்க பெரியவர்களே, தாய்மார்கள், இந்த கதையை நல்லா கேட்டுங்க. நான் சொல்லுகின்ற கதையை நன்றாக காதை திறந்து வைத்து நன்றாக நீங்கள் கேட்க வேண்டும். ஏப்ரல் 9ஆம் தேதி 2010 தஞ்சாவூர்ல வடசேரி என்கின்ற பகுதி டிஆர் பாலுடைய கிங்ஸ் கெமிக்கல் புதுசா ஒரு சாராய ஆலை போட போறாங்க. அங்க இருக்கக்கூடிய கிராம மக்கள் அதை எதிர்க்கிறாங்க. தாசில்தார் பீஸ் கமிட்டி மீட்டிங் போடுறாரு. எங்க போடுறாரு தெரியுங்களா? டிஆர் பாலுடைய சாராய ஆலைக்குள்ள பீஸ் கமிட்டி மீட்டிங் போடுறார். பெரிய பிரச்சனை ஆகிறது, தடியடி நடத்தப்படுகிறது, விவசாயிகளுடைய மண்டை உடைக்கப்படுகிறது. காரணம், டிஆர் பாலுடைய சாராய ஆலைக்கு விவசாயிகள் அனுமதி கொடுக்கவில்லை என்று. 1 லிட்டர் பியருங்கம்மா, கடையில 1 லிட்டர் பியர் வேண்டும் என்றால் 8 லிட்டர் தண்ணி வேணும். 1 லிட்டர் விஸ்கி வேணும்னா 116 லிட்டர் தண்ணி வேண்டும். நல்லா புரிஞ்சுங்க விவசாய பெருமக்களே, உங்களுக்காகத்தான் நான் போராடி கொண்டிருக்கின்றேன். உயிரை பணியம் வைத்து 3 ஆண்டு காலமாக போராடி கொண்டிருக்கின்றேன். 118 லிட்டர் தண்ணி எடுக்கணுங்க. 118 லிட்டர் தண்ணி எடுக்கணும். அதுல இருந்து 1 லிட்டர் விஸ்கி வரும். இவர்கள் நடத்தக்கூடிய சாராய ஆலைக்கு நிலத்தடி தண்ணியை உறிஞ்சி 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 தஞ்சாவூரில் எடுப்பாங்களாமா? அங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் எப்படி அனுமதி கொடுப்பாங்க? மண்டை உடைக்கப்பட்டது வடசேரி. இன்றும் வடசேரிக்கு போனீங்கன்னா ஏப்ரல் 9ஆம் தேதி ஒரு ஆண்டும் அது கருப்பு நாள். மக்கள் கருப்பு கடியை கொட்டு கருப்பு நாள். 2014 டிஆர் பாலு தஞ்சாவூரில் போட்டியிட்டார். மோசமான தோல்வியை டிஆர் பாலுக்கு மக்கள் கொடுத்தாங்க தஞ்சாவூர். அதன் பிறகு ஸ்ரீபெரும்புதூர்ல போய் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு டிஆர் பாலுடைய மகன் டிஆர் ராஜா கோயம்புத்தூருக்கு வந்திருக்கார். அவர்களுக்கு தெரியும், கோயம்புத்தூர் மக்கள் அண்ணாமலையை வெற்றி பெற செய்தால் 2026 சாராய கம்பெனி இருப்பார் என்று இந்த கூட்டத்திற்கு நன்றாக தெரியும். இன்னைக்கு டிஆர் ராஜா வந்து உட்கார்ந்திருக்காரு. அப்பனை கேட்ட பிள்ளை இல்லைங்க, சாராய கம்பெனியை காப்பாற்றணுமல்ல, அந்த படத்தை வந்து கொள்ளையடிக்கிறோமல்ல. கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்காக வீதியில நின்று புள்ளியில நின்று வேலை என்று நான் போராடி கொண்டிருக்கின்றேன். இது கடைசி முயற்சி. தமிழகத்தை இந்த திராவிட பித்தலாட்டக்காரர்களும் இருக்கக்கூடிய கடைசி முயற்சிங்க. கடைசி முயற்சி. அது மோடியினுடைய பெயரை வைத்து நான் இங்கே ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கின்றேன். 2024 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சி கட்டளை அமரும் பொழுது 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி அமரும் பொழுது ஒரு சாமானிய மனிதனுக்கு நியாயத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக கொண்டிருக்கின்றனர் சகோதர சகோதரி. அதனால முத்தட்டாங்க. என்னை போன்ற சாமானிய மனிதன் எவ்வளவு வழக்களிக்கிறாங்க. வேட்பு மனுவை நிராகரிச்சிருக்கிறாங்க. 4 எஃப்ஐஆர் மேல போட்டிருக்காங்க. எதுக்கு போட்டிருக்கிறாங்க? 4 எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. வேட்பு எதுக்கு? சாமானிய மனிதன் அரசியலுக்குள்ள வந்துடக்கூடாதுங்க. நம்ம வந்தோம்னா காலி பண்ணிடுவாங்க. எந்த காரணத்திற்கும் கூட சாமானிய மனிதனை உள்ளே விட்டுவிடக் கூடாது. சாமானிய மனிதனுக்கு தேவை ஒரு கதவு இடுக்கு மட்டும்தான். அன்புச்சவை நமக்கு ஒரு கதவு இடுக்கு மட்டும்தான் தேவை. நாம எல்லாம் தோட்டத்தை வேலை செஞ்சவங்க, துணியில புரண்டு எந்திரிச்சவங்க, பட்டினா என்னன்னு பார்க்கிறோம். பஞ்சமத்தில யாரும் திறந்து வரவில்லை. மக்களுக்காக நின்று கொண்டிருக்கின்றோம். அன்பு சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, நமக்கு தேவை ஒரு கதவு இடுக்கு மட்டும்தான்.
அந்த 2024 நீங்க கொடுக்கக்கூடிய வெற்றி என்பது தமிழகத்திற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு கதவு இடுக்கு. அதனை கொடுங்க, நான் காட்டுறேன். 2026 தமிழகத்திலே அரசியல் மாற்றத்தை மாற்றி காட்டுகின்றோம். சாதாரண மனிதர்களுக்கான அரசியல் இந்த மண்ணிலை காட்டுகின்றோம். கொள்ளை எடுப்பது, ஊழல் செய்வது, குடும்பாட்சியில இருப்பது என்னங்க வெக்கக்கேட இல்லை. சமூக நீதியை பத்தி கிளாஸ் எடுக்கிறோம். யாருங்க சமூக நீதியை பத்தி நம்மகிட்ட பாடம் எடுக்கிறது? தென்சென்னையினுடைய வேட்பாளர் யாருங்க? தென்சென்னையினுடைய பாராளுமன்ற வேட்பாளர் யார்? தமிழச்சி தங்கப்பாண்டியன். யாருங்க அவங்க? தங்கப்பாண்டியன் முன்னாள் எம்எல்ஏ மகன், நிதியமைச்சர் தங்கம் தென்னரசனுடைய தங்கச்சி. அவங்க வேட்பாளர். மத்திய சென்னை வேட்பாளர் யாருங்க? தயாநிதி மாறன். யாருங்க அவரு? முரசை மாறனுடைய பையன். தென்சென்னையினுடைய வடசென்னையினுடைய வேட்பாளர் யாருங்க? கலாநிதி வீராசாமி, ஆற்காட்டு வீராசாமியினுடைய பையன். வெள்ளூருடைய வேட்பாளர் யாருங்க? மணல் கடத்தல் துரைமுருகனுடைய பையன். கள்ளக்குறிச்சி வேட்பாளர் யாருங்க? ஓசி என்று சொன்ன பெண்மணியினுடைய பையன். இதுக்கு எல்லாம் தேர்தல் பெறத்துறை செய்ய வர்றது யார் தெரியுங்களா? கருணாநிதியினுடைய பேரன், ஸ்டாலினுடைய பையன் உதயநிதி ஸ்டாலின். இது ஜனநாயகம். இது கேட்டால் இது ஜனநாயகம் என்று காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. சமூக நீதியை பற்றி நான் சொல்றேன் தாய்மார்களே, பெரியவர்களே. 76 அமைச்சர்கள் நம்ம கிட்ட இருக்காங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோடு சேர்ந்து 75 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. கண்ணாடி போட்டு ஸ்டாலின் அவர்களே, கண்ணாடி போட்டு இந்த அமைச்சர்களை விட்டு பாருங்க. 11 அமைச்சர்கள் பெண்கள், 12 அமைச்சர்கள் பட்டியலின சகோதர சகோதரி, 27 அமைச்சர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர். இது சமூக நீதி இல்லைங்களா? பாரதிய ஜனதா கட்சி பட்டியலின சகோதரர்களுக்கு எதிரான கட்சியாகும். 11 அமைச்சர்கள் பட்டியலினத்திலிருந்து சகோதர சகோதரிகள் கேபினட் மந்திரிகளாக அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். முக்கியமான துறை அவங்க கையில் இருக்கு. இங்க தமிழ்நாட்டில் என்ன கொடுத்திருக்கிறீங்க? 2 பட்டியலின அமைச்சர்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறீங்க? ஆதி திராவிட நலத்துறை. அது ஒரு டிபார்ட்மெண்ட்டுங்களா? அப்படியே தூக்கி 33வது பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஆதி திராவிட நலத்துறை. ஏன் நிதித்துறை கொடுக்க கூடாதா? பட்டியலின சகோதர சகோதரி வேலை செய்ய மாட்டாங்களா? ஏன் போக்குவரத்து துறை கொடுக்க கூடாதுங்களா? ஏன் உள்ளாட்சித்துறை? அதெல்லாம் இவங்களே வச்சுக்கணும். குடும்பத்தில் இவங்களே வச்சு கொள்ளையடிக்கணும். கொள்ளையடிச்சு காசை தேர்தல் களத்திலே கொண்டு வந்து வாரி இறைக்க வேண்டும். மறுபடியும் ஆட்சியில் இருக்க வேண்டும். இதாங்க திராவிட மாடு. இதாங்க திராவிடம். பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சிகளாம். அடல் பிகாரி வாஜ்பாய் அவருக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கிடைத்ததுங்க. அந்த மனிதனுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இந்தியாவுடைய ஜனாதிபதியாக யாரை நியமிக்க வேண்டும். அந்த மனிதன் தமிழ்நாட்டை சார்ந்த இஸ்லாமியர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை நியமித்தார். இந்த கட்சி இந்துத்துவ கட்சியுமான இந்த கட்சி இந்துத்துவ கட்சி. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு 2 முறை வாய்ப்பு கிடைத்தது. இந்தியாவுடைய ஜனாதிபதியாக யாரை நியமிக்க வேண்டும் என்று 2 முறை வாய்ப்பு. முதல் முறை கிடைத்த வாய்ப்பு பட்டியலின சகோதரர் ராம்நாத் கோவிந்த் அவர்களுக்கு கொடுத்தோம். இந்தியாவுடைய ஜனாதிபதியாக, இந்தியாவுடைய முதல் குடிமகன். 2வது முறை வாய்ப்பு கிடைத்த பொழுது பழங்குடியினத்தினுடைய சகோதரி திரௌபதி முர்மு கொடுத்தோம். இவர்கள் நம்மை பார்த்து சமூக மீது பாடம் எடுக்கிறாங்க. நம்மை பார்த்து சொல்லுகின்றார்கள் இது இந்துத்துவ கட்சி. அருமை சகோதர சகோதரிகளே, பொறுத்தது போதும். எல்லாத்துக்கும் ஒரு அளவு தானுங்க. எல்லாத்துக்கும் ஒரு எல்லைதான். சாமானிய மனிதனும் ஒரு அளவுக்குத்தான் கொடுமை அதிகரிக்க முடியும். திரும்ப திரும்ப இங்க இருக்கக்கூடிய, அதனாலதான் எனக்கு பெரிய சந்தோஷம். இருவரில் 2வது முறை வரும் பொழுது இந்த கோட்டையை தகர்த்து இருந்திருக்கிறது. கோட்டையை முதல் தகர்த்திருக்கிறது. நாங்கள் இருக்கின்றோம். அரசியல் மாற்றத்தை நடத்தி காட்டுகின்றோம். இப்ப விட்டோம்னா எப்ப இல்லைன்னா, இப்ப விட்டோம்னா எப்ப இல்லை. மோடியை பத்தி பேசுறாங்க ஐயா. அண்ணா இல்லங்க பாருங்க, டீ கடை நான் சொல்றேன் சார். டீ கடை போட்டு வந்தவர் சார், தொட்டெல்லாம் பாத்திர முடியாது, பொசுக்கிடுவார். மோடி கூட நான் வேலை செஞ்சிட்டு இருக்கேன். டீ கடை போட்டு வந்தவர். ஜோ பிடன் பேச வேண்டும் என்றாலும் கூட அமெரிக்காவுடைய ஜனாதிபதி 1/2 மணி நேரம் வாங்கிட்டு பேசுவார். 1950 ஏழை வீட்டுல 10 பாத்திரம் ஈராபென் அம்மையார் 5 வீட்டுல பாத்திரங்களுமே அதுல பிறந்து இந்தியாவுடைய பிரதமர் அமைச்சிருக்கிறார். மோடியை பத்தி யாரு குற்றம் சுமத்துறது? சுண்டக்காய் உதயநிதி ஸ்டாலின். சுண்டக்காய் மோடி ஐயாவுடைய காலுக்கு போடக்கூடிய செருப்புல இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் மக்கள் நாம கேட்கணுமா? சாமானிய மக்கள் நாம் கேட்க வேண்டும். மோடி ஐயாவுடைய கால் இருக்கக்கூடிய செருப்பில் இருக்கக்கூடிய இது வந்து நமக்கு பாடம் இருக்கின்றார். உதயநிதி ஸ்டாலின் வந்து பேசுறாரு மோடி ஐயா.
2014 நீங்கள் மோடி ஐயாவை இந்தியாவினுடைய தலைவராக தேர்ந்தெடுத்தீங்க. 2024 மோடி ஐயா உலக தலைவர்களுடைய தலைவராக நின்று வந்திருக்கின்றார்கள். அருமை சகோதர சகோதரர்களே, உலக தலைவர்களுடைய தலைவராக மு.க. ஸ்டாலின் ஐயா கையில பேப்பர் இல்லாம 5 நாள் வாழ சொல்லுங்க ஐயா. அரசியல் விட்டு போயிடுறேன். 5 நாள் பேப்பர் இல்லாம திராவிட மாடல் முதலமைச்சர். ஆமா, திராவிட மாடல் முதலமைச்சர். திராவிட மாடல் முதலமைச்சர் துண்டு சீட்டை பார்த்து படிக்கிறவர். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நடந்தால் G20 நாட்டினுடைய தலைவர்கள் எந்திரிச்சு நிற்பாங்க. அது இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை. இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை, நம்முடைய 142 கோடி மக்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை. நம் மரியாதை உலகத்தை உயர்த்தலீங்களா? 2014 கூடி குறுகி நிக்கலீங்களா? நாம எத்தனை ஊழல் பண்ணானுங்க? 12 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் பண்ணாங்க. கூடி குறுகி நின்றோம். இந்தியானா ஊழல், காமன்வெல்த் கேம்ஸ், டாய்லெட் பேப்பர் 360 ரூபாய். எத்தனை அலைக்காட்டிலே ஊழல், சுரங்கத்திலே ஊழல், ஹெலிகாப்டர்ல ஊழல், எத்தனை வேலையா பண்ணாங்க? உங்களை போன்று என்னை போன்று சாதாரணமாக நடுத்தரமாக வரி கட்டி திளைக்கக்கூடிய மக்கள் கூடி குறுகி நின்று கொண்டிருந்தோம். இன்னைக்கு இந்தியான்னு சொல்லி பாருங்க, தலை நிமிர்ந்து நிற்கிறாங்களா இல்லையான்னு சொல்லி. இந்தியா என்று சொன்னால் தலை நிமிர்ந்து நிற்கிறோமா இல்லையா? அருமை சகோதர சகோதரியை புரிந்து கொள்ள வேண்டும். மோடிக்கு நிகர் மோடி மட்டும்தான். மோடி எதிர்த்து நிற்பதற்கு இந்தியாவில் எந்த ஒரு அரசியல் தலைவரும் கண்ணு கெட்டிய தூரம் கிடையாது. ராகுல் காந்தியை கூட்டிட்டு வர்றார் ஸ்டாலின். ஸ்டாலின் சொல்றாரு, ராகுல் காந்தி பாருங்க அப்படி சூப்பரா அந்த பேரிகேடு மேல குதிச்சு போய் ஜிலேபி வாங்கி எனக்கு கொடுத்தாரு. இந்த காவல்துறைங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஏசிபி எல்லாம் டிசிபி எல்லாம். இதே நீங்கள் நானும் பேரிகேடு மேல குதிச்சிருந்தா பிடிச்சு கொண்டே போலீஸ் ஸ்டேஷன் உட்கார வச்சிருக்கோம். ஏன்னா 2 செக்ஷனை வயலேட் பண்ணுது. நானும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஸ்ட்ரெயிட்டாவே 2 செக்ஷன் இந்தியன் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட்ல வயலேட் பண்ணுது. ஆனா ராகுல் காந்தி குதிக்கலாம். அது முதலமைச்சர் சொல்ற ராகுல் காந்தி குதிச்சு போனாரு, பாருங்க எப்படி இருக்காரு, ஓடுறாரு, கடல் எல்லாம் குதிக்கிறாரு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, நடக்கிற தேர்தல் பிரதமருக்கான தேர்தல், பிடி மாஸ்டருக்கான தேர்தல் இல்லை. பாரத பிரதமராக யார் வர வேண்டும் என்பதற்கான தேர்தல். பிடி மாஸ்டர் யார் வரணும் தேர்தல் இல்லை. அருமை சகோதர சகோதரர்களை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது நாடாளுமன்ற தேர்தலுங்க. நீங்க போடுற ஒரு ஓட்டு நீங்கள் யார் என்பதை அது காண்பிச்சு கொடுக்குது. நாம் போடக்கூடிய ஒரு ஓட்டு நாம் யார் என்பதை சொல்லுகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மனிதன் எப்படி வாக்களிக்கிறான் என்பதை பார்த்து அந்த மனிதன் யார் என்று சொல்ல முடியும். உலக தலைவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய மோடி நாம் ஏதோ தவம் செய்திருக்கின்றோம். அதனால் மோடியை நாம் பெற்றிருக்கிறோம் இந்திய நாட்டில். இவங்க நாளைங்க ஒரு பொங்கல் தொகுப்புலீங்க, ஒரு பொங்கல் தொகுப்புல ஒரு மிளகு கொடுக்க முடியாதுங்க உங்களால. ஒரு மிளகு கொடுக்க முடியாதுங்க உங்களால. பொங்கல் தொகுப்புல பாத்தீங்கன்னா எல்லாம் மெல்ட் ஆன எதோ கொடுத்தாங்க. என்னென்ன கொடுத்தாங்க? அது வெள்ளம். ஒரு வெள்ளத்தை கூட உருப்படியா கொடுக்க முடியாதவங்க மோடி ஐயாக்கு பாடம் எடுக்கிறாங்க எப்படி ஆட்சி நடத்தணும். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே 226 கோடி தடுப்பூசி புனேவில் ஹைதராபாத்ல தயார் செய்து இந்திய விமானப்படை விமானம் மூலமாக சென்னைக்கு கொண்டு வந்து அந்த ட்ரெயின்ல ஏற்றி 6 டிகிரியில தடுப்பூசி வச்சு கோயம்புத்தூர் இருகூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு அனுப்பிச்சு வச்சு ஊசி போட்டது எங்களுடைய அரசு. எப்படி ஆட்சி நடத்த வேண்டும் என்கின்ற பாடத்தை எங்களுக்கு நீங்க எடுக்காதீங்க. உருப்படியா போய் வெள்ளத்தை கொடுக்கிற வழியை பாருங்க. வெள்ளத்தை உருவாக போய் கொடுங்க. இவர்கள் பாடம் எடுக்கின்றார்கள் இந்த நாட்டை எப்படி நடத்தணும். ராகுல் காந்தி அவரை பாருங்க, கேரளாவுக்கு போனா வயநாட்டுல ராகுல் காந்தி எதிர்த்து கம்யூனிஸ்ட் நிற்பான். தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா நானும் கம்யூனிஸ்ட் தோஸ்து நிற்பாங்க. வெஸ்ட் பெங்காலுக்கு போனா இவரும் மம்தா பானர்ஜி எதிர்த்து நிற்பாங்க. டெல்லிக்கு வந்தா 2 பேரும் தோஸ்து. இந்த மாதிரி மானங்கட்ட கூட்டணி உங்க லைஃப்ல பாத்துருக்கீங்க. ஒரு பெண்கள் கிடையாது, ஒரு பிடிக்கம் கிடையாது, நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்காக. நாளைக்கு பிரச்சாரம் முடிவிட்டாருங்க 6 மணிக்கு. இதுவரை பிரதம மந்திரி வேட்பாளர் சொன்னாங்களா? இதுவரை சொன்னாங்களா? இதுவரை எங்க ஒரு எல்கேஜியில 10 குழந்தைங்க இருந்தாங்கன்னா அந்த மிஸ் 10 குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் லீடர் போடுறாங்க. என் பொண்ணு எல்கேஜி படிக்கிறதுங்க. அன்னைக்கு வந்து சொல்லுச்சு, அண்ணா அப்பா ஸ்டூடெண்ட் லீடர் போட்டுருக்காங்க அப்படின்னு. எல்கேஜி 10 குழந்தைங்க ஸ்டூடெண்ட் லீடர். இந்திய கூட்டணி 8 மாசமா லீடர் இருக்காங்க. கேட்டா நான் தலைவன், இவன் தலைவன், அரவிந்த் கெஜ்ரிவால் தலைவன், இவன் தலைவன், அத்தனை பேர் நிக்கிற ஃபரூக் அப்துல்லா. அருமை சகோதர சகோதரிகளே,
நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் கடுமையாக என்று பேசினாலும் கூட, நான் மிக கோபத்தில் இங்கே வந்திருக்கிறேன், கடுமையாக நான் பேசினாலும் கூட நீங்கள் ஊழல்வாதிகளை தோலுரிக்க வேண்டும். அது கோயம்புத்தூர் மக்கள் நீங்க செய்யணும். அது உங்களுடைய தார்மீக கடமை. ஊழல்வாதிகள், குற்றலாட்டக்காரர்கள், போலி அரசியல்வாதிகளை தோலுரித்து காட்ட வேண்டும். நீங்க சாராயத்தின் மூலமாக சம்பாதிக்கிறவங்க கோயம்புத்தூர் மக்களுக்கு அப்படியே 500 ரூபாய் தூக்கி கொடுத்துருவாங்களாமா, அப்படியே மக்கள் ஓட்டை மாத்தி போட்டுருவாங்க. என்னங்க கோயம்புத்தூர் மக்களை பத்தி நினைச்சிட்டு இருக்காங்க? நம்மளை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? நம்மளை பத்தி என்னங்க நினைச்சிட்டு இருக்காங்க? கை கட்டி கூடி கூடி கொடுக்குற 500 ரூபாயை வாங்கி தன்மானத்தை விற்கக்கூடிய கோயம்புத்தூர் மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்களா? என்னங்க நினைச்சிட்டு இருக்காங்க? இந்த ஊரை பத்தி என்ன தெரியும்? 2022 இருந்து 22 ஆண்டுகளாக இந்த ஊர்ல இருக்கிறாங்க. இந்த ஊரை பத்தி என்னங்க தெரியும் உங்களுக்கு? சுயமாக வேற வேற ஊர்ல இருந்து வந்து சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர்கள் கோயம்புத்தூர் மக்கள். ஒத்துக்கரையாக இருந்தாலும் அந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. இவன் அப்படியே 500 ரூபாய் டிஆர் பால் வந்து தூக்கி கொடுத்துருவாங்க. கஞ்சா காசு, சாராய காசு, அதை வாங்கிட்டு அப்படியே நம்ம மாத்தி ஓட்டு போட்டோம். அருமை சகோதர சகோதரர், எனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கிறது. இந்த முறை தங்க சுரங்கத்தை கொண்டு வந்து கவிழ்த்தினாலும் கூட நீங்கள் அண்ணாமலையின் பக்கம் நிற்கிறீர்கள். தங்க சுரங்கத்தை கொண்டு வந்து கவிழ்த்தினாலும் கூட நீங்கள் நேர்மையின் பக்கம் இருப்பீர்கள். இந்த அற்புதமான வாய்ப்பை நாம் தவறவிடக்கூடாது என்று சகோதர சகோதரிகளே. இன்று தெரிந்திருக்கும் இருகூர் யாருடைய கோட்டை இல்லைங்க. இருகூர் யாருடைய கோட்டை இல்லைங்க. நான் பிஜேபி, டிஎம்கே அந்த மாதிரி பேசுற ஆள் இல்லைங்க. இருகூர் மக்களுடைய கோட்டை. சாமானிய மக்கள் அவர்கள் சிலர் பிறந்து வருவார்கள். அவர்களுக்கு தெரியும் எவ்வளவு அநியாயம் தான் பண்ணுவீங்க. என் மேல 87 எஃப்ஐஆர் போட்டிருக்கேன் சார். 87 எஃப்ஐஆர் போட்டிருக்கேன். என் மேல சிஎம் ஸ்டாலின் 2 கிரிமினல் டிஃபமேஷன் போட்டிருக்காரு. கடந்த 2.5 ஆண்டுகள்ல ஸ்டாலின் மொத்தமாவே போட்ட பிரைவேட் கம்ப்ளைண்ட் 3. அது 2 கேஸ். என்னதாண்டா பண்ணுவீங்க நீங்க? நானும் கேட்கிறேன், என்னதாண்டா நீங்க பண்ணுவீங்க? என்னதாண்டா நீங்க பண்ணுவீங்க? காவல்துறை எத்தனை நாளைக்கு இருக்கு? இதே காவல்துறை எங்களுக்கு செலவு அடிக்காதா? பணம் இருக்கு, கையில அதிகாரம் இருக்கு, காவல்துறையை தூக்கி இங்க வேணாலும் டிரான்ஸ்பர் பண்ணா நீங்க காவல்துறை எங்க சலாம் போட்டுருங்க. எத்தனை நாளைக்கு போடுவீங்க? எத்தனை நாளைக்கு போடுவீங்க? என்னதான் நீங்க பண்ணுவீங்கன்னு பாத்தோம். அதனால் அருமை சகோதர சகோதரிகளை, நாம் தெளிவாக இருக்க வேண்டும். இது ஒரு தேருங்க, இது ஒரு தேர். கோயம்புத்தூர் மக்கள் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். மோடி அவர்களை 3வது முறையாக நீங்கள் கொண்டு வந்து தீர வேண்டும். அன்பு சொந்தங்களே, சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, அது 3வது முறை சாதாரணமா கொண்டு வரக்கூடாதுங்க. 400 எம்பிக்களோடு கொண்டு வர்றோங்கம்மா. 400 எம்பிக்கள். அந்த 400ல முதல் எம்பியாக உங்கள் வீட்டு பிள்ளை அன்பு தம்பி அண்ணாமலை நீங்க அனுப்பி ஒரு முறை நீங்க அனுப்பி வைக்கிறீங்க. எத்தனை நாட்களுக்கு இந்த திட்டம் அடிப்பாங்கன்னு பாக்கணும். அதனால இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா 9 மணிக்கு தான் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. 9 மணிக்கு மேல பேசினா என் மேல 5வது எஃப்ஐஆர் போடுவாங்க. தமிழ்நாட்டுல எல்லாரும் 10 மணி வரைக்கும் பேசலாம். ஆனா அண்ணாமலை மட்டும் 9 மணி வரைக்கும் தான் பேசணும். பாத்துக்கல நீங்க இருக்கீங்கல்ல, ஜூன் 4ஆம் தேதி மறந்து விடாதீர்கள். நம்முடைய வெற்றி சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். இது ஒரு போர் கோயம்புத்தூரில் நடத்திக் கொண்டிருக்கின்றோம். சாமானிய மனிதர்களும் சாராய வியாபாரியும் எதிரெதிர் அணியிலே நின்று போரை நடத்தி கொண்டிருக்கின்றோம். என்னோடு நீங்க நிற்பீங்க, மாற்றத்தை கொடுப்பீங்க, ஒரு சாமானிய மனிதனுக்கு துணை இருப்பீங்க. அடுத்த 25 ஆண்டுகள் என்னுடைய வாழ்க்கையை உங்களுடைய குழந்தைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். நான் அர்ப்பணிக்கிறேன். அவங்களுடைய வளர்ச்சி என் பொறுப்பு. என் பொறுப்புங்கம்மா. என் குழந்தைக்கு நான் பார்க்கல, உன் குழந்தை நான் பார்க்கல. கடந்த 2 வருஷமா அப்படித்தாங்க வாழ்க்கை இருக்கு. அதனால் அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தை நாம் விடக்கூடாது. ஒரு மாற்றத்தை கோயம்புத்தூர்ல இருந்து நீங்கள் ஆரம்பித்தாக வேண்டும் என்று நீங்கள் காட்டியிருக்கின்றீர்கள். இது சாமானிய மக்களுடைய கோட்டை என்பதை காட்டியிருக்கின்றீர்கள். பணத்துக்கு நாம் விலை போக மாட்டோம். நம்மை பணம் கொடுத்து விலைக்கு வாங்க முடியாது. தன்மான மக்கள் இருக்கக்கூடிய மக்கள் கோயம்புத்தூர்ல இருக்கிறார். இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் கூட நன்றி செலுத்த வேண்டிய நேரம்